ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆல்ரெடி அப்டேட் பண்ண மாதிரி 2026க்கான கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதுக்கான ஷெடியூல், கிளாஸ்க்கான ஷெடியூல் ஆல்ரெடி டெலகிராம் சேனலில் பார்த்தோன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். யாராவது இன்னும் ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனலோட லிங்க் கொடுத்துருங்க, போய் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த ஷெடியூல் படி நம்ம அடுத்து வரக்கூடிய 2026க்கான எக்ஸாமை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம பார்த்தீங்கன்னா எல்லா டாப்பிக்குமே பார்த்தீங்கன்னா கிளாஸஸாக ஃபஸ்ட்டு கொண்டு போகிறோம். அந்த கிளாஸஸோடையே சேர்ந்து என்ன பண்ண போகிறோம், டெய்லியும் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வைக்கிறோம். அதுக்கப்புறம் டெஸ்ட்டு கூடவே வீக்லி பார்த்தீங்கன்னா ரிவிஷன் டெஸ்ட், அதுக்கப்புறம் 1 மந்த் முடிச்சதுக்கப்புறம் மந்த்லி டெஸ்ட், அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் பார்த்தீங்கன்னா இதை இனிஷியேட் பண்ணியிருக்கோம். அது உங்கள் சப்போர்ட் ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போது அதுக்கான ஷெடியூல் ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ஷெடியூல் படி ஒரு வீக்குக்கு பார்த்தீங்கன்னா 2 சப்ஜெக்ட் கொண்டு போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு இந்த வீக்குக்கான டாபிக்ஸ் என்ன அப்படின்னா பாலிட்டியும் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், அதாவது ஹிஸ்ட்ரியில் ஒரு பார்ட், மாடர்ன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். அதையும் பார்த்தீங்கன்னா நம்ம கொண்டு போகிறோம். அதில் Day 1, Day 2, Day 3, Day 4, Day 5 இதுக்கான ஷெடியூல் எல்லாமே நம்ம ஆல்ரெடி டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை போய் பார்க்காதவங்க பார்த்துக்கங்க. அந்தபடி இன்றைக்கி பாலிட்டி பார்த்தோன்னா நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ பாலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். எல்லா ஆஸ்பிரண்ட்ஸுக்கும் ரொம்ப ஒரு பிடிச்ச சப்ஜெக்ட்னு அதை சொல்லலாம், இன்க்ளூடிங் மீ. எனக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சப்ஜெக்ட் ரொம்பவே பார்த்தீங்கன்னா பிடிக்கும். அப்போ இந்த பாலிட்டி அப்படிங்கிறது எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பாலிட்டி அப்படின்னா நம்ம கட்சிகளை பற்றி பேச போகிறதில்ல. இங்கே பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அரசியல் அறிவியல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த அரசியல் அறிவியல் அப்படிங்கிறது எதை பற்றி இருக்கும் அப்படின்னா நம்மளோட கான்ஸ்டியூஷனை பற்றினது. நமக்கு இந்தியாவுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டியூஷன் இருக்குல்ல, அந்த கான்ஸ்டியூஷனை பற்றினது தான் இந்த டாபிக், இந்த சப்ஜெக்ட் ஃபுல்லாகவே. மற்ற சப்ஜெக்டை காட்டிலும் இந்த சப்ஜெக்ட் ஒரு ஆஸ்பிரண்டாக நமக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா நமக்கு எல்லா சப்ஜெக்ட்டுமே பார்த்தீங்கன்னா முக்கியம் தான், பட் ஆனால் பர்டிகுலர்லி பாலிட்டி முக்கியம். ஏன்னா நம்ம ஒர்க் பண்ண போகிற ஃபீல்டே கவர்மெண்ட்டில் தான். அப்போ கவர்மெண்ட்னா என்ன, கவர்மெண்ட் எப்படி ரன் ஆகுது, பிரசிடென்ட் எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, பிரைம் மினிஸ்டர் எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அவங்களோட எலிஜிபிலிட்டி என்ன, இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மளும் நாளைக்கு ஒரு அரசு பணியில் ஒரு கவர்மெண்ட் ஜாப்புக்கு போகிறோம் அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃபீஸில் தான் நம்ம ஒர்க் பண்ணுறோம். அப்போ நம்ம ரிட்டையர்ட் ஆகிற வரைக்குமே நம்ம இந்த ஃபீல்டில் தான், இந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடான ஃபீல்டில் தான் நம்ம இருக்க போகிறோம். ஸோ இந்த சப்ஜெக்ட் ரொம்ப பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு டாபிக். சரி, ஃபஸ்ட்டு இந்த பாலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். ஏன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா நமக்கு லாங்குவேஜ் பேப்பரை தாண்டி ஆப்டிடியூடை தாண்டி அதிகமான கொஸ்டின்ஸ் இதுலேயும் பார்த்தீங்கன்னா பாலிட்டியில் வரும். அதிகமான கொஸ்டின்ஸ் வரக்கூடிய சப்ஜெக்டில் பாலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். ஸோ இதை நம்ம பார்க்கணும். சரி, ஓகே. இப்போ பாலிட்டி அப்படிங்கிறது இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம், கரெக்டுங்களா? இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஒன்று சொல்லியிருக்கோம். அப்போ இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது ஒரு புக் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம், ஓகேங்களா? சிம்பிளாக சொன்னோம் அப்படின்னா இட்ஸ் ஏ புக். இது பார்த்தீங்கன்னா ஒரு ரிட்டன் டாக்குமெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம், ஓகேவா? அப்போ இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி எழுதியிருக்காங்க, அதுக்கான வரலாறு என்ன, அதில் என்னென்ன கண்டென்ட்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அங்கே பார்க்க போகிறோம், ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிற ஒரு புக் எப்படி உருவானுச்சு, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம படிக்கும்போது அதுக்கான பேக்ரவுண்ட், அது ஒரு விஷயம் படிக்கணும் அப்படின்னா அதுக்கான ஹிஸ்ட்ரி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது எந்த விஷயம் நீங்கள் படித்தாலும் சரி, கரண்ட் அஃபேர்ஸ் படித்தாலும் சரி, எனி சப்ஜெக்ட், சயின்ஸாக இருக்கட்டும், என்ன வேணுமா இருக்கணும், அது எங்கேருந்து ஆரிஜினேட் ஆனிச்சு அப்படிங்கிறத விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். அது எப்படி ஆரிஜினேட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ரொம்ப டீட்டெயிலாக போகணுன்னா கூட பேசிக்காக ஒரு விஷயத்தை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது எப்படி உருவானுச்சு அப்படிங்கிறத நம்ம சிலபஸோட ஃபர்ஸ்ட் டாபிக், பேக்ரவுண்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்திய அரசியலமைப்பின் வரலாறு அப்படின்னு சொல்லணும். இந்திய அரசியலமைப்பின் வரலாறு, இந்திய அரசியலமைப்பு உருவாகிறதுக்கு முன்னாடி அதுக்கான வரலாறுலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டே நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா இந்த வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, ஓகேங்களா, நம்ம இந்தியாவில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூரோப்பியன்ஸ், ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி மாதிரி தெரிஞ்சுக்கிங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐரோப்பியர்கள் தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வராங்க. ஐரோப்பியர்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் போர்ச்சுகீஸ் வராங்க.
எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1498. 1498 போர்ச்சுகீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு கடல் வழியை கண்டுபிடிச்சி வாஸ்கோடா காமா அப்படிங்கிறவர் இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வராரு. இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம ஐஎன்எம் கிளாஸில் இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம கான்ஸ்டியூஷனுக்கான ஹிஸ்ட்ரி பார்க்கறதுனால அது எப்படி உருவானுச்சு அதுக்கான வரலாறு கொஞ்சம் ஸ்டோரி நம்ம தெரிஞ்சுக்கலாம். 1498 போர்ச்சுகீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வராங்க. அதுக்கப்புறம் அவங்கள ஃபாலோ பண்ணி எல்லா யூரோப்பியன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடல்வழி மூலயமா இந்தியாவுக்கு ட்ரேட் பண்ணி வராங்க. அதில் முக்கியமாக வர்றது யார் அப்படின்னா பிரிட்டிஷ். நிறைய பேர் வராங்க. அதில் பிரிட்டிஷ் 1600 டிசம்பரில் இங்கிலாந்தோட அரசி குயின் எலிசபெத் I இவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சார்ட்டர், அதாவது அனுமதி பட்டயம் அப்படின்னு சொல்லலாம். அந்த சார்ட்டரை வாங்கி 1600 டிசம்பரில் அந்த இங்கிலாந்து ராணி குயின் எலிசபெத் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி அப்படிங்கிற ஒரு கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்மிஷன் தராங்க. லண்டனில் இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த லண்டன் கம்பெனி ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியாக வந்து பார்த்தீங்கன்னா உருவெடுத்து இந்தியாவில் ட்ரேட் பண்ணுறதுக்கு குயின் எலிசபெத்தோட சார்ட்டரோட இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வராங்க. 1600 அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சார்ட்டர் கொடுத்தாலும் ஆனால் அவங்க இந்தியாவுக்குள்ள வந்து அவங்களோட ஆட்சியை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10-11 வருஷம் ஆயிடுச்சு. 1611 அப்புறம் தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ட்ரேட் சென்டர் வணிக மையம் அப்படிங்கிறத உருவாக்குறாங்க. சூரத்துலையும் அதுக்கப்புறம் மசூலிப்பட்டினத்துலையும் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கி இந்தியாவில் இவங்களோட ஆட்சியை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இவங்க இந்தியாவில் இவங்களோட ஆட்சியை நிலையாக வந்து பார்த்தீங்கன்னா நிலைநிறுத்திக்கிறதுக்கு நிறைய வாரில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. நிறையா வாரம் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போடுறாங்க. அப்போது என்னென்ன வாரெலாம் இதில் முக்கியமான வார் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடக் வார்ஸ். கர்நாடிக் வாரில் ஒரு 3 வார் இருக்குது. 1, 2, 3. கர்நாடிக் வார் 1, கர்நாடிக் வார் 2, கர்நாடிக் வார் 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 வார் இருக்குது. அந்த வார் எல்லாமே நம்ம ஐஎன்எம் கிளாஸில் டீட்டெயிலாக படிப்போம். இப்போதைக்கு தெரிஞ்சுக்குவோம். அதுக்கப்புறம் ஆங்கிலோ மராத்தா வார். மராத்தியர்களுக்கு எதிராக பிரிட்டிஷ் அரசாங்கம் நடத்தின ஒரு 3 வார். ஆங்கிலோ மராத்தா வார் 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 வார் இருக்குது. அதுக்கப்புறம் ஆங்கிலோ மைசூர் வார். இதில் ஒரு 4 வார் இருக்குது. ஓகேவா? ஆங்கிலோ மைசூர் வார் 1, ஆங்கிலோ மைசூர் வார் 2, ஆங்கிலோ மைசூர் வார் 3, ஆங்கிலோ மைசூர் வார் 4 அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 வார் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இதை தாண்டி அடுத்த ஒரு 2 முக்கியமான வார் என்ன அப்படின்னா இதுதான் ரொம்ப முக்கியமான வார்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா பேட்டில் ஆஃப் பிளாசிக் போர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிளாசிக் போர் 1757 நடக்குது. பிளாசிக் அப்படிங்கிற இடத்துல பெங்கால் ரீஜன் இன்னும் அப்போ வந்து பார்த்தோன்னா பெங்கால் ரீஜன் நம்ம சொல்லலாம். அதாவது கிட்டத்தட்ட ஒரிசா பக்கத்தில் வரும். ஓகேவா? அந்த பிளாசிக் போர் அப்படிங்கிற போரில் பிரிட்டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து அதோட கண்டினியூஷனாக பக்ஷார் போர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர் நடக்குது. இந்த பக்ஷார் போரும் வந்ததுன்னா பிரிட்டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறாங்க. இந்த பக்ஷார் போர் தான் இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் தன்னோட நிலைப்பாட்டை வந்து பார்த்தீங்கன்னா உறுதி செய்த போர் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா இந்த பக்ஷார் போரில் 3 முக்கியமான மன்னர்களை பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா தோற்கடிக்கிறாங்க. அதில் தோற்கடிச்சதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீட்டி, அலகாபாத் ட்ரீட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்ஷார் போரில் போடுறாங்க. இதெல்லாம் நமக்கு ஐஎன்எம்ல நம்ம பார்ப்போம். மறுபடியும் இப்போதைக்கு எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இவ்வளோ தூரம். பக்ஷார் போர் அப்படிங்கிறது முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு அலகாபாத் ட்ரீட்டின்னு ஒரு ட்ரீட்டி சைன் பண்ணுறாங்க. இங்கே தான் நமக்கு பிரிட்டிஷோட ரூல் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது இந்தியாவில் ஆரம்பிக்கக்கூடிய இடம். ஏன் அப்படின்னா இந்த பக்ஷார் போரில் தான் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த அலகாபாத் ட்ரீட்டி மூலயமா ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா திவானி ரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரைட்ஸ் வாங்குறாங்க. திவானி உரிமைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உரிமையை வாங்குறாங்க. எங்கெங்கெல்லாம் வாங்குறாங்க அப்படின்னா 3 பிளேசஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திவானி உரிமை அப்படிங்கிறத வாங்குறாங்க. எங்கே வாங்குறாங்க அப்படின்னா பீகார், ஒரிஷா, பெங்கால். பீகார், ஒரிஷா, பெங்கால் அப்படிங்கிற இந்த 3 பகுதிகளில் இருந்தும் திவானி ரைட்ஸ் அப்படிங்கிறத வாங்குறாங்க. இந்த திவானி ரைட்ஸ்னால் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். திவானி ரைட்ஸ் அப்படின்னா
nothing, collection of tax. அதாவது வரி வசூல் பண்ணக்கூடிய அந்த அதிகாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா வாங்குறாங்க. அதன் மூலயமா அவங்க பீகார், ஒரிசா, பெங்கால் பகுதிகளில் வரியை வந்து பார்த்தீங்கன்னா வசூல் பண்ணுறாங்க. இதுதான் இந்தியாவில் அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷனுக்கான ஃபவுண்டேஷன் அப்படின்னே சொல்லலாம். இந்த திவானி ரைட்ஸ் வாங்கினதுக்கப்புறம் இந்தியாவில் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி நம்மளை நிர்வாகம் பண்ணுறதுக்காக நிறைய ஆக்ட், 1764 அப்புறம் நிறைய ஆக்ட், 1765 சொல்லலாம், அலகாபாத் ட்ரீட்டி. அந்த ட்ரீட்டி முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டை வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. அந்த ஆக்ட் தான் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கான ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அதுதான் நம்ம பேக்ரவுண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அல்லது ஹிஸ்ட்ரி ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிற டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ கலெக்ஷன் ஆஃப் டாக்ஸஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம பார்த்தாச்சு இல்லையா? அதுக்கப்புறம் இப்போது இந்த பீரியடுக்கு அப்புறம் 1765 அலகாபாத் ட்ரீட்டிக்கு அப்புறம் நம்ம இந்தியாவை ரூல் பண்ணவங்க யார் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப் டு 1858 1858 வரைக்கும் நம்ம இந்தியாவை யார் ரூல் பண்ணுறாங்க அப்படின்னா ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி, ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான் நம்ம இந்தியாவை ரூல் பண்ணுறாங்க. ஸோ ஒரு ப்ரைவேட் கம்பெனின்னு நம்ம சொல்லலாம். ஒரு கம்பெனி நம்மளை ரூல் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 1857 ஒரு மிகப்பெரிய ஒரு ரிவோல்ட் நடக்குது. அந்த ரிவோல்ட்டுக்கு அப்புறம் 1858 அப்போ இருந்த இங்கிலாந்து அரசி குயின் விக்டோரியா அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியோட ஆட்சியை இந்தியாவில் முடிவுக்கு கொண்டு வந்து அவங்களோட ஆட்சியை வந்து என்ன பண்ணுறாங்க, அதாவது 1858 1947, அதாவது அப் டு இண்டிபெண்டன்ஸ். இண்டிபெண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம இந்தியாவை யார் ரூல் பண்ணுறாங்க அப்படின்னா க்ரௌன் ரூல், அதாவது அரசியோட நேரடி ஆட்சி. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு கம்பெனி நம்மளை ரூல் பண்ணுறாங்க. அப்போது அப் டு 1858 வரைக்கும். அதுக்கப்புறம் 1858 1947 வரைக்கும் க்ரௌன் ரூல் அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்குது. அதாவது டைரக்ட் கண்ட்ரோல் ஆஃப் குயின் விக்டோரியா. குயின் விக்டோரியோட நேரடி ஆட்சி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நடக்குது. நேரடி ஆட்சினே சொல்லலாம். எங்கள் அரசியோட டைரக்ட் கண்ட்ரோலில் ஆட்சி நடக்குது. அப்போது 1858 1947 வரைக்கும். அப்போது 1765 கிளாசிக் போர், பக்சார் போர். இந்த பக்சார் போர்லேருந்து அப் டு 1947 வரைக்கும் நம்ம இந்தியாவில் என்னென்ன சட்டங்கள்லாம் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியும் அண்ட் பிரிட்டிஷ் கவர்மெண்ட், அதாவது குயின் விக்டோரியோட ஆட்சி, இவங்க 2 பேரும் என்னென்ன சட்டங்கள்லாம் இந்தியாவில் போடுறாங்க அப்படிங்கிறது அந்த டாபிக். அப்போது ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டும் நம்ம இந்தியாவை ரூல் பண்ணுறதுக்கு, அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு நிறையா சட்டங்கள், நிறையா ப்ரொவிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தாங்க. அதை பற்றி பார்க்கறது தான் இந்த பேக்ரவுண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன். ஓகேங்களா? அப்போது அதில் என்னென்ன ஆக்ட்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இதில் 1765 அலகாபாத் ட்ரீட்டி மூலயமா திவானி ரைட்ஸை பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பெற்றிருந்தாலும் அவங்க இந்தியாவுக்காக முத ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியால் போடப்படுற முதல் சட்டம் அப்படின்னா ரெகுலேட்டிங் ஆக்ட். ரெகுலேட்டிங் ஆக்ட், ஒழுங்குமுறை சட்டம் அப்படிங்கிறது தான் 1773 ஃபஸ்ட்டு ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி அப்படிங்கிறவங்க ஒழுங்குமுறை சட்டம் அப்படிங்கிற சட்டத்தை இந்தியாவில் போடுறாங்க. சரி, ஓகே. இந்த சட்டத்தில் என்னென்ன ப்ரொவிஷன்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம நோட் பண்ணாங்க, ஃபஸ்ட்டு கவனிங்க, அப்புறமேட்டு பார்ப்போம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒழுங்குமுறை சட்டம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஒழுங்குமுறை சட்டம் அப்படிங்கிறதுல இந்த ரெகுலேட்டிங் ஆக்ட் அப்படிங்கிறது தான் லேட் அ ஃபவுண்டேஷன் ஃபார் அட்மினிஸ்ட்ரேஷன். இந்தியாவில் நிர்வாகத்திற்கான ஒரு அடிக்கல் அப்படின்னு இதை நம்ம சொல்லலாம். அடிக்கல் நாட்டப்பட்ட, அடிக்கல்னு சொல்லக்கூடிய ஃபவுண்டேஷன் ஸ்டோன்னு நம்ம இந்த சொல்லலாம் அந்த ஆக்டா. ஏன்னா இந்த ஆக்ட் தான் இந்தியாவில் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை, அதாவது மீன் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியோட அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்ணுறது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி நம்மளை நிறைய இடத்துல ரூல் பண்ணாங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணாங்க. பட் ஆனால் there is no restriction, there is no boundary
எந்த ஒரு எல்லைகளும் கிடையாது, எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஏகபோகமாக அவங்க வந்து பார்த்தோன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணாங்க. இந்த ரெகுலேஷன் ஆக்ட் தான் அவங்கள வந்து பார்த்தோன்னா ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியோட அந்த அட்மினிஸ்ட்ரேஷனை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா இந்தியாவுக்கான கான்ஸ்டியூஷனுக்கான ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறத நம்ம இந்த ஆக்டை சொல்லலாம். ஓகேங்களா? இந்த ஆக்டில் அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது பதவி வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்குறாங்க. இதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கணும். ஓகேவா? இதை பற்றி நம்ம இங்கே பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, என்ன கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படின்னு பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு இண்டிபெண்டன்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்தியாவில் மிக முக்கியமான பிரசிடென்சிஸ், மாகாணங்கள்னு சொல்லுவோம். 3 முக்கியமான பிரசிடென்சி இருந்துச்சு. ஒன்று பெங்கால், இன்னொன்று பம்பாய், தேர்ட் ஒன் மெட்ராஸ். 3 முக்கியமான பிரசிடென்சி அப்படிங்கிறது. இதில் பெங்கால், பம்பாய் 3 முக்கியமான பிரசிடென்சி, மிகப்பெரிய பிரசிடென்சி 3. இப்போ ஒவ்வொரு பிரசிடென்சிக்கும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட், அதாவது ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கவர்னர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது கவர்னர் ஆஃப் பெங்கால், கவர்னர் ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. அதுக்கப்புறம் கவர்னர் ஆஃப் பம்பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கவர்னர் ஆஃப் மெட்ராஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க. அதாவது ஈச் பிரசிடென்சி ஹேவ் அ ஓன் கவர்னர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேவா? அப்போ ஒவ்வொரு பிரசிடென்சிக்கும் ஒவ்வொரு ஆளுநர் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. வங்காளத்தின் ஆளுநர், பம்பாயின் ஆளுநர், மதராஸின் ஆளுநர் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக இருந்தாங்க. இதில் முக்கியமாக இந்த பெங்கால் ஆளுநர் இருக்காங்க பார்த்தீங்களா, கவர்னர் ஆஃப் பெங்கால். இந்த கவர்னர் ஆஃப் பெங்கால் அப்படிங்கிற அந்த பதவியை தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்லி மாற்றுறாங்க. அதாவது வெறும் வங்காளத்தின் ஆளுநர், நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா வங்காளத்தின் ஆளுநர் அப்படின்னு இருந்த பதவியை வங்காளத்தின் தலைமை ஆளுநர் அப்படின்னு சொல்லி மாற்றுறாங்க. அப்போது அந்த மாதிரி வங்காளத்தின் தலைமை ஆளுநர், ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா யார் முதல் சொன்னால் இந்தியாவில் ஃபஸ்ட்டு கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலாக வராங்க அப்படின்னா லார்ட் வாரன் ஹேஸ்டிங். அவர் தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஃபஸ்ட்டு கவர்னர் ஜெனரல். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டா. நிறையா டைம் நமக்கு டிஎன்பிசியில் இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கேட்டுருக்காங்க. அதே மாதிரி எப்போ கவர்னர் ஜெனரல் ஆஃப் பதவி உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773. லார்ட் வாரன் ஹேஸ்டிங் தான் முதல் வந்து பார்த்தோன்னா இந்த கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படிங்கிற பதவியை வைக்கிறாரு. அடுத்து இந்த ரெகுலேட்டிங் ஆக்டில் அடுத்த ப்ரொவிஷன் என்ன அப்படின்னா இந்த ரெகுலேட்டிங் ஆக்டை பேஸ் பண்ணி தான் இந்தியாவில் முதல் ஃபர்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட், அதாவது உச்சநீதிமன்றம் அப்படிங்கிறத உருவாக்குறாங்க. உயர்நீதிமன்றம்னு பார்த்துறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம், சுப்ரீம் கோர்ட். உச்சநீதிமன்றம் அப்படிங்கிறத முதல் 1774 கல்கத்தாவில் உருவாக்குறாங்க. உருவாக்கும் பொழுது அதில் எத்தனை ஜட்ஜஸ் இருந்தாங்க அப்படின்னா 1+3 ஜட்ஜஸ். அதாவது ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் அண்ட் 3 ஜட்ஜஸ். ஒரு தலைமை நீதிபதி, 3 நீதிபதிகள், மொத்தம் 4 பேர் கொண்ட உச்சநீதிமன்றம் முதல் சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிறது கல்கத்தாவில் உருவாக்குறாங்க. இந்த மாதிரி உருவாக்குன ஃபர்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் யார் அப்படின்னா சர் எலிஜா இம்பே. இது ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டா. ஏன்னா இதுவும் நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் நிறைய டைம் கேட்டாங்க. இந்தியாவின் முதல் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் சர் எலிஜா இம்பே அப்படிங்கிறவங்க தான் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸாக வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாங்க. சரி, இந்த ரெகுலேட்டிங் ஆக்டில் அடுத்த ப்ரொவிஷன் என்ன அப்படின்னா 4th ஒன் கிரியேட்டட் கவர்னர் ஜெனரல் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதாவது இந்த கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதவி உருவாக்கியிருக்காங்களே, இந்த பதவிக்கு அவங்கள அசிஸ்ட் பண்ணுறதுக்குன்னு என்ன சொல்கிறாங்க, ஒரு எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில், ஒரு செயற்குழு அப்படிங்கிறத ஒன்று உருவாக்குறாங்க. எத்தனை உறுப்பினர்களை கொண்டு அப்படின்னா 4 உறுப்பினர்களை கொண்டு 4 members கவுன்சில் ஒன்று உருவாக்குறாங்க. ஃபார் அசிஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால். கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலை அசிஸ்ட் பண்ணுறதுக்கு செயற்குழு, கவர்னர் ஜெனரலோட
எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் அப்படின்னு சொல்லி ஒன்று உருவாக்குறாங்க. இது ரொம்ப முக்கியம். இதுவும் எத்தனை மெம்பர்ஸ்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா கவர்னர் ஜெனரல் மாதிரி அதிகமான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பாடி அப்படின்னா இந்த எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில். ஓகேங்களா? அப்போ இந்த 4 விஷயங்கள் தான் இந்த ரெகுலேட்டிங் ஆக்டில் நமக்கு வந்து பார்த்தோன்னா முறையாக கொடுத்துருக்க ப்ரொவிஷன்ஸ். சரி, இப்போது இதுதான் இந்தியாவுக்கு போடப்பட்ட ஃபஸ்ட்டு ஆக்ட். ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியால் இந்தியாவில் போடப்பட்ட ஃபஸ்ட் ஆக்ட்னு சொல்லுவோம். அப்போது இந்த ஆக்ட்லேயும் நிறையா குறைகளும் இருக்குது, நிறையா நிறைகளும் இருக்குது. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நிறையா குறைகள் இருக்குது. இந்த குறைகளை களையணும், இந்த குறைகளை ரெக்டிஃபிகேஷன் பண்ணணும். அப்போ அந்த ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக மறுபடியும் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி என்ன பண்ணுறாங்க, அந்த ரெகுலேட்டிங் ஆக்டில் அமெண்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அமெண்ட்மெண்ட்னா திருத்தம் பண்ணுறது. இந்த அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிற வேர்டை நம்ம பாலிட்டியில் நிறைய இடத்துல பார்ப்போம். ஏன்னா இப்போ ஒரு சட்டம், ஃபார் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், அமெண்ட்மெண்ட் அப்படின்னா என்ன, ஒரு சட்டம் போடுறாங்க, அந்த சட்டத்தை காலத்திற்கு தகுந்த மாதிரி வந்து மாற்றிக்கணும், அதாவது திருத்தங்கள் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1990 ஒரு மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ஆக்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோம். அந்த ஆக்டில் லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டினா ஒரு 10 rupees ஃபைன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா 1990 அந்த டைமில் 10 rupeesே பெருசு தான், கரெக்டுங்களா? 10 rupees வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைன் வச்சுக்கோம். அதே ஆக்டை அப்படியே நம்ம வச்சுருக்கோம்னா என்ன ஆகும், இப்போது 10 ரூபா ஃபைன் போட்டால் ஈஸியாக எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, அதை வந்து பார்த்தீங்கன்னா வயலேட் பண்ணுறது வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம், அதை சேஞ்ச் பண்ணணும், அதை திருத்தணும். அப்போ 10 ரூபாங்க என்ன பண்ணணும், இன்றைக்கி 1000 மாற்றணும். அப்போ தான் நமக்கு அந்த லைசன்ஸ் இல்லாமல் ஓட்டக்கூடிய அந்த நபர்களோட எண்ணிக்கை குறையும், கரெக்டுங்களா? அப்போ காலத்திற்கு தகுந்த மாதிரி அந்த ஒரு சட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா அமெண்ட் பண்ணுவாங்க. இது எல்லா சட்டத்துலையுமே பார்த்தீங்கன்னா நடக்கும். நாட் ஒன்லி இன் இந்தியா, எவ்ரிவேர். இந்த உலகத்தில் எங்கே பார்த்தாலும் இந்த அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது பண்ணி தான் ஆகணும், பண்ணுவாங்க. அப்போ ஒரு சட்டம் போடுறாங்கன்னா அந்த சட்டத்தை திருத்தறதுக்கு பேர் தான் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது திருத்த சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திருத்த சட்டம் அப்படிங்கிறது 1781 கொண்டு வந்திருக்காங்க. இந்த ரெகுலேட்டிங்கிட்டே அமெண்ட் பண்ணுறாங்க, 1781 அமெண்ட் பண்ணுறாங்க. இந்த ஆக்டில் நிறைய ப்ரொவிஷன்ஸ் வந்து மாற்றுறாங்க. முக்கியமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பீல். இப்போ கோர்ட்டில் நம்ம அப்பீல் போகிறோம் அப்படின்னா அந்த அப்பீல் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகாமல் வைஸ்ராயோட எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலுக்கு தான் அந்த அப்பீல் அப்படிங்கிறது போகும். அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமெண்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிருப்பாங்க. ஓகேங்களா? அது நமக்கு தேவையில்லை, பட் ஆனால் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கோம். அப்போ அந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1781 தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆக்ட் ஆஃப் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இதையும் நிறைய டைம் கேட்டு ஆக்ட் ஆஃப் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, தீர்வு சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நிறைய டைம் கேட்டிருப்பாங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆக்ட் இஸ் நோன் அஸ் ஆக்ட் ஆஃப் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பின்னரும் எந்த சட்டம் தீர்வு சட்டம் என அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்படி கேட்டாங்க அப்படின்னா ரெகுலேட்டிங் ஆக்ட்னு போட்டுறக்கூடாது, அது தப்பு. ஓகேங்களா? என்ன பண்ணுவோம், 1781 அமெண்ட்மெண்ட் ஆக்ட். இயர் தான் நமக்கு முக்கியம். இந்த பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் எந்த ஆக்ட் படித்தாலும் அது கூடவே தான் பண்ணுவோம், இயரையும் படிச்சுக்கணும். இயரோட தான் அந்த ஆக்ட் சொல்லணும். ஓகேங்களா? அப்போ அந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படிங்கிறது 1781 போட்ட ஆக்ட் தான் ஆக்ட் ஆஃப் செட்டில்மெண்ட் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதுதான் ரெகுலேட்டிங் ஆக்டும் கான்ஸ்டியூஷன் எப்படி உருவானது அப்படிங்கிறதான டீட்டெயில். ஓகேங்களா? இதுக்கப்புறம் நமக்கு ரெகுலேட்டிங் ஆக்ட் மாதிரி அடுத்தடுத்து பிட் இந்தியா ஆக்ட், சார்ட்டர் ஆக்ட் இதெல்லாமே கண்டினியூஸாக பார்ப்போம். ஓகேவா? அடுத்த ஆக்டுக்கு வந்து நம்ம போகலாம். ஓகேங்களா?